நீங்கள் இணைந்திருப்பது அகிலம் டிவியின் செய்திகளுடன். நுவரெலியா பகுதியில் பாடசாலை மாணவர்களை இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்தில் ஏற்ற மறுத்த நடத்துனர் சேவையிலிருந்து இடைநிறுத்தப்பட்டுள்ளார் என போக்குவரத்து அமைச்சர் விமல் ரத்நாயக்க சற்று முன்னர் நாடாளுமன்றத்தில் அறிவித்தார். இலங்கை போக்குவரத்து சபை பேருந்து நடத்துனர் மீது ஒழுக்காற்று விசாரணை நடத்தப்பட்டு முடியும் வரை அவர் சேவையில் உள்ளீர்க்கப்பட மாட்டார் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார். பாடசாலை மாணவர்கள் தொடர்பில் விசேட கொள்கையொன்றினை அரசாங்கம் வகுத்திருக்கும் சூழ்நிலையில் இப்படியானவற்றை அனுமதிக்க முடியாது என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார். ஹட்டன் அரச பேருந்து நடத்துனர் ஒருவர் கினிகதேனே கடவலை தமிழ் பாடசாலை மாணவர்களை பேருந்திலிருந்து பலாத்காரமாக வெளியேற்றும் காணொலி ஒன்று தற்போது சமூக ஊடகங்களில் பேசுபொருளாகியுள்ளது. இது தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் நாவலப்பேட்டையிலிருந்து கினிகத்தேனி ஊடாக ஹட்டனுக்கு பயணிகளை ஏற்றிச் செல்லும் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்திலிருந்து பாடசாலை மாணவர்களை வெளியேறுமாறு நடத்துனர் தெரிவித்துள்ளார். இவ்வாறு அரச பேருந்திலிருந்து வெளியேற்றப்பட்ட மாணவர்கள் ஹட்டன் கல்வி வலயத்திற்குட்பட்ட கினிகத்தேனை கடவலை விக்னேஸ்வரா கல்லூரியில் கல்வி பயிலும் மாணவர்கள் என தெரிய வந்துள்ளது. பாடசாலை மாணவர்களுக்கு என இலங்கை போக்குவரத்து சபையின் ஊடாக வழங்கப்படும் பருவச்சீட்டினை பேருந்து நடத்துனரிடம் காண்பிக்கும் போது பருவச்சீட்டினை வைத்திருக்கும் மாணவர்களை பேருந்திலிருந்து வெளியேறுமாறு நடத்துனர் தெரிவிப்பதாக மாணவர்கள் விசனம் வெளியிட்டுள்ளனர். நாவலப்பேட்டையிலிருந்து கினிகத்தேனை ஊடாக ஹட்டன் வரை செல்லும் அரச பேருந்தில் அதிகமாக தமிழ் மாணவர்களை இவ்வாறு புறக்கணிக்கப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. இது அரச பேருந்து நடத்துனரின் சொந்த பேருந்து அல்ல. பாடசாலை மாணவர்களாகிய நாங்கள் பணம் கொடுத்து பருவச்சீட்டினை பெற்றுள்ளோம், எமக்கு பேருந்தை விட்டு வெளியேற முடியாதென மாணவர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். அதற்கு பதிலளித்த பேருந்து நடத்துனர், ஆம், இது என்னுடைய பேருந்து, நீங்கள் எல்லாம் பேருந்தை விட்டு இறங்குங்கள் என வலியுறுத்தியதாக வெளியிடப்பட்ட காணொலி ஊடாக தெரிய வந்துள்ளது. தமிழ் பாடசாலை மாணவர்களுக்கு தொடர்ந்தும் இதுபோன்ற அநீதிகள் இடம்பெற்று வருவதுடன் இது தொடர்பில் அரசு அதிகாரிகள் கூடிய கவனம் செலுத்த வேண்டும் என கேட்டுக்கொள்ளப்படுகிறது. பாடசாலை மாணவர்களை பஸ்ஸில் ஏற்ற மறுத்து அடாவடி செய்த பேருந்து நடத்துனர் சேவையிலிருந்து இடைநிறுத்தப்பட்டுள்ளார். மற்றும் நுவரெலியா பகுதியில் பாடசாலை மாணவர்களை இலங்கை போக்குவரத்து சபை பஸ்ஸில் ஏற்ற மறுத்த பஸ் நடத்துனர் சேவையிலிருந்து இடைநிறுத்தப்பட்டுள்ளார் என போக்குவரத்து அமைச்சர் விமல் ரத்நாயக்க சற்று முன்னர் பாராளுமன்றத்தில் அறிவித்துள்ளார். இலங்கை போக்குவரத்து சபை பஸ் நடத்துனர் மீது ஒழுக்காற்று விசாரணை நடத்தப்பட்டு முடியும் வரை அவர் சேவையில் உள்ளிருக்கப்பட மாட்டார் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார். பாடசாலை மாணவர்கள் தொடர்பில் விசேட கொள்கையொன்றினை அரசாங்கம் வகுத்திருக்கும் சூழ்நிலையில் இப்படியானவற்றை அனுமதிக்க முடியாது என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார். பாடசாலை மாணவர்களுக்கு இன்று இலங்கை போக்குவரத்து சபையினூடாக வழங்கப்படும் பருவச்சீட்டை பேருந்து நடத்துனரிடம் காண்பித்த போதும் பருவச்சீட்டை வைத்திருக்கும் மாணவர்களை பேருந்திலிருந்து வெளியேறுமாறு நடத்துனர் தொடர்ந்தும் வலியுறுத்தியதாக மாணவர்கள் தெரிவிக்கின்றனர். நாவலப்பேட்டையிலிருந்து கினிகத்தேனை ஊடாக ஹட்டன் வரை செல்லும் அரச பேருந்தில் அதிகமாக தமிழ் மாணவர்களை இவ்வாறு புறக்கணிக்கப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. இது அரச பேருந்து நடத்துனரின் சொந்த பேருந்து அல்ல. பாடசாலை மாணவர்களாகிய நாங்கள் பணம் செலுத்தி பருவச்சீட்டை பெற்றுள்ளோம், எங்களால் பேருந்தை விட்டு வெளியேற முடியாது என்று மாணவர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். அதற்கு பதிலளித்த பேருந்து நடத்துனர், ஆம், இது என்னுடைய பேருந்து, நீங்கள் அனைவரும் பேருந்தை விட்டு இறங்குங்கள் என கூறும் காணொலி ஒன்றும் வெளியாகியுள்ளது. இந்த விவகாரம் தொடர்பாக அந்த காணொலியை மத்திய மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் ஸ்ரீதரன் சமூக வலைதளங்களில் பதிவிட்டதோடு தொழிலாளர் தேசிய சங்கத்தின் தலைவரும் நுவரெலியா மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான பழனி திகாபரத்தின் கவனத்திற்கு கொண்டு சென்றுள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பாக உடனடி நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று ஹட்டன் டிப்போவின் முகாமையாளர் தெரிவித்ததாக பாராளுமன்ற உறுப்பினர் பழனி திகாபரம் குறிப்பிட்டுள்ளார். இவ்வாறு நிலையில் பஸ் நடத்துனர் சேவையிலிருந்து இடைநிறுத்தப்பட்டுள்ளார் என போக்குவரத்து அமைச்சர் நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் டிவியுடன் இணைந்திருங்கள்.